ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இன் தமிழ். இப்போ நிறைய ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ இல்லை நீங்கள் தனியாக வந்து ஜாப் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் என்னென்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அது என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாமா? குட் மார்னிங் சார். Thank you for giving me this wonderful opportunity to introduce myself. My name is Diksha. I'm from. I did my schooling at. I did my graduation in. My strengths are. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ஸ் இருக்க போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேசிக் இன்டர்வியூ டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னதுன்னா, ஃபாலோ ட்ரெஸ் கோட். நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ராப்பரான ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் கலர்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ப்ளசண்ட் அண்ட் லைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப பிரைட் கலர்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொன்னால், ஹாவ் அ ஸ்மைல். கண்டிப்பாக இன்டர்வியூ ஃபுல்லாமே ஒரு நல்ல ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஸ்மைல் சூட் ஆகுன்றதை நீங்கள் மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மைலை த்ரூ அவுட் த இன்டர்வியூ வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணால் அவங்கள ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த இன்டர்வியூவில் அந்த ஸ்மைல் காமிக்கும். நெக்ஸ்ட் டிப், டோன்ட் ஷோ யோர் ஃபியர். கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ராசஸ்னால் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும். பட் எக்ஸசிவாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தாலோ இல்லாட்டினா கொஞ்சம் ஃபியராக இருந்தாலோ சில நேரம் வந்து அவங்க காலை வந்து டேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை எக்ஸசிவான ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை இன்டர்வியூவில் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்டர்வியூவில் வந்து உட்கார்றப்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனை பார்த்து உட்காருங்க. எப்போவுமே எட்ஜில் போய் உட்காராதீங்க, இல்லாட்டா லைட் பேக்காக உட்காராதீங்க. ஒரு மிடில் பொசிஷனில் உங்கள் ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காருங்க. அந்த போஸ் வந்து உங்களை இன்டர்வியூவில் இன்னுமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக காமிக்கும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் 7 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ். போனோடனே அவங்கக்கிட்ட வந்து ஹலோ ஹாய்னு சொல்லி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் க்ரீட்டிங்ஸ். அதுக்கடுத்து வந்து செகண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். நம்ம பேர் என்ன, நம்ம வந்து எந்த ஊர்லேருந்து வர்றோம், அதே மாதிரி நம்ம படித்த ஸ்கூல் என்ன, நம்ம படித்த காலேஜ் என்ன, நம்ம டிகிரி என்ன, இதெல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸில் வரும். தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த், அதாவது உங்களோட ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் என்ன, அதெல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல். யூஸ்வலாக ஷார்ட் டேர்ம் கோலுன்றது என்னதுன்னா, நம்ம ஜாபு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோல் என்னவாக இருக்குதோ அதை தான் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபிஃப்த்து வந்து லாங் டேர்ம் கோல், அதாவது வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பிளான் என்ன அப்படின்றத தான் லாங் டேர்ம் கோலில் சொல்லுவோம். சிக்ஸ்த்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹாபீஸ். நம்மளோட ஹாபீஸ்லாம் என்ன அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணலாம். செவன்த்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பார்ட். லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மல் தேங்க்யூ சொல்லுவோம். அதுதான் ஃபினிஷிங் பார்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஃபார்மலாக ஒரு தடவை க்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, குட் மார்னிங் சார், இல்லாட்டினா குட் மார்னிங் மேடம், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இன்டர்வியூ வந்து மார்னிங் நடக்குதுன்னா குட் மார்னிங்னு யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சிம்பிளாக வந்து நான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து குட் மார்னிங் சார் இல்லைன்னா குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபார்மலாக க்ரீட் பண்ணுறதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். ஸோ குட் மார்னிங் சார்,
அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 செட் ஆஃப் சென்டென்ஸில் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வந்து அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, குட் மார்னிங் சார், இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு யூ சார். இது வந்து சொல்லலாம். இல்லாட்டினா, குட் மார்னிங் சார், தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ நான் வந்து திரும்பவும் வந்து அதை சொல்கிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். குட் மார்னிங் சார், இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு யூ சார். இப்போ அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் சென்டென்ஸும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். குட் மார்னிங் சார், தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபார்மல் க்ரீட்டிங்ஸை முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வரப்போகிறோம், பர்சனல் டீட்டெயில்ஸ். இதில் நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை நேம் இஸ். நான் இங்கே XYZன்னு சொல்லி எழுதியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் உங்களோட நேம் வந்து பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூமேல எப்படி உங்கள் நேம் இருந்துச்சோ அந்த நேமை ஃபுல் ஃபார்மாக உங்கள் நேம் என்னவோ அதை கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஷார்ட் ஃபார்ம் மென்ஷன் பண்ணாதீங்க. மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நேமை சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்றதுக்கு ஐ ஆம் ஃப்ரம் தேனி அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து திருச்சி, மதுரை, இல்லாட்டினா சிவகங்கை, கோயம்புத்தூர் எந்த சைட்லேருந்து வர்றீங்களோ அதை பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வர்றீங்களோ, எந்த பிளேஸ்லேருந்து வர்றீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஸ்கூலிங் பற்றி மென்ஷன் பண்ணுறப்ப ஐ டிட் மை ஸ்கூலிங் அட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ, அட்டுக்கு அடுத்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலோட பேரை மென்ஷன் பண்ணி இன் தேனின்னு நான் சொல்லியிருக்கிறேன். தேனின்றது அந்த பிளேஸு. நீங்கள் வந்து எந்த பிளேஸில் படித்தீங்களோ, மதுரை, சென்னை, இல்லாட்டினா திருச்சி, எந்த பிளேஸில் படித்தீங்களோ இன்னுக்கப்புறம் அந்த பிளேஸை போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ டிட் மை ஸ்கூலிங் அட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் படித்த ஸ்கூலோட பேர் எழுதிக்கோங்க. இன்னுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூல் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரோட பேரை வந்து நீங்கள் இன்னுக்கு அடுத்து வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே வந்து காலேஜ் வந்து இன்ஜினியரிங் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலோ இல்லை வேறு ஏதாவது டிகிரி பண்ணாலோ அதுக்கு இந்த ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் பிஇக்கு பதில் பிகாம், இல்லாட்டினா வந்து பிஏ ஹிஸ்ட்ரி, ஃப்ரம் எந்த காலேஜில் படித்தீங்க, இன் எந்த பிளேஸ், அந்த காலேஜ் எந்த பிளேஸில் இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபிஃப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கம் ஃப்ரம் அ நியூக்ளியர் ஃபேமிலி, இல்லாட்டினா ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் 4. இப்போ நான் வந்து ஐ கம் ஃப்ரம் அ நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது அப்படின்றத சொல்லுது. இது வந்து ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மட் பிடிக்குதோ அந்த ஃபார்மட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மை நேம் இஸ் சொல்லிவிட்டு உங்கள் நேம் சொல்லிடணும். உங்கள் ஃபுல் ஃபார்மில் உங்கள் நேம் சொல்லணும். ஐ ஆம் ஃப்ரம் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அந்த ஊர் எழுதிக்கிறணும். அப்புறம் ஐ டிட் மை ஸ்கூலிங் அட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூலோட பேர் போட்டுட்டு உங்கள் ஸ்கூல் எந்த ஊரில் இருக்கோ அங்கே அந்த ஊரை எழுதிடணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் என்ன டிகிரி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃப்ரம் எந்த காலேஜ், XY காலேஜ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காலேஜ் எதுவோ அதோட நேம் போட்டுட்டு உங்கள் காலேஜ் எந்த ஊரில் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்கிறப்ப ஐ கம் ஃப்ரம் அ நியூக்ளியர் ஃபேமிலி, இல்லாட்டினா ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் 4. இந்த மாதிரி எந்த செட் ஆஃப் சென்டென்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ தேர்டாக நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி சொல்ல போகிறோம். மை ஸ்ட்ரென்த் ஆர் ஐ ஆம் அ செல்ஃப் மோட்டிவேட்டட், குவிக் லேர்னர் அண்ட் அ கிரேட் டீம் பிளேயர். என்னோடய ஸ்ட்ரென்த் என்னென்னா, ரொம்ப நான் செல்ஃப் மோட்டிவேட்டடான பர்சன். நானே என்னை என்கரேஜ் பண்ணிக்கிடுவேன். ஸோ எந்த ஹர்டில்ஸ் வந்தாலுமே நானே அதை தாண்டி என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று குவிக் லேர்னர். ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் இனிமேல் நீங்கள் புதுசாக போய் கம்பெனியில் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதெல்லாமே நான் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவேன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து எப்போவுமே நீங்கள் சாஃப்ட்வேரில் இல்லை எந்த இதுனாலும் ஒரு டீமில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கிரேட் டீம் பிளேயராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்னன்னு சொல்லி இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். நீங்களும் என் கூடவே ரீட் பண்ணுங்கள். மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் I am a self-motivated, quick learner and a great team player. My strengths are I am a self-motivated, quick learner and great team player. இப்போ ஸ்ட்ரென்த் பார்த்தோமா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலுன்றது என்னது அப்படின்னா, ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கோல் என்னவாக இருந்துச்சு. லாங் டேர்ம் கோல்னால் ஒரு 5-10 இயர்ஸில் என்னோடய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் லாங் டேர்ம் கோல். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெட் அ ஜாப் இன் அ ரெப்யூட்டட் கம்பெனி. அதாவது என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் என்னதுன்னா, ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஜாபுக்கு போகணும். ஸோ இன்னொரு தடவை நான் சொல்லவா? மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெட் அ ஜாப் இன் அ ரெப்யூட்டட் கம்பெனி. ஸோ ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் எனக்கு ஜாப் வேணும்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து மை லாங் டேர்ம் கோல். அது என்னன்னா, மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு அச்சீவ் அ ஹையர் பொசிஷன் in the same company where I can update my knowledge and skills and contribute to the success of the organization. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னோடய லாங் டேர்ம் கோல் என்னது அப்படின்னா, அதே கம்பெனியில் ஹையர் பொசிஷனுக்கு போய் என்னோடய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும். அது மூலமாக என்னோடய கம்பெனிக்கு நான் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் என் லாங் டேர்ம் கோலுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டத்தையும் சேர்ந்து என்னென்னு பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுறீங்களா? மை ஷார்ட் டேர்ம் கோல் is to get a job in a reputed company, and my long-term goal is to achieve a higher position in the same company where I can update my knowledge and skills and contribute to the success of the organization. இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணுறேன், நீங்களும் வாங்க. மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெட் அ ஜாப் இன் a reputed company, and my long-term goal is to achieve a higher position in the same company where I can update my knowledge and skills and contribute to the success of the organization. ஸோ இதை நல்லா நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாபீஸை பற்றி மென்ஷன் பண்ணலாம். மை ஹாபீஸ் ஆர் playing football and listening to music. My hobbies are playing football and listening to music. நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அங்கே போட்டுக்கலாம். பட் இங்கே என்ன ஹாபீஸ் போகிறீங்களோ அது மோரார்லெஸ் உங்கள் ரியல் ஹாபீஸாகவே இருக்கட்டும். ஏன்னா இங்கே நான் போட்டிருக்கேன் மை ஹாபீஸ் ஆஃப் பிளேயிங் ஃபுட்பால்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் யார், உங்களுக்கு பிடிச்ச டீம் யார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹாபியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ அந்த ஹாபியை பற்றி கேட்டால் கூட ஒரு 2-3 லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிகிற மாதிரி நீங்கள் தெரிஞ்ச ஹாபியாகவே போட்டுக்கோங்க. ஓகேவா?
இப்போ நம்ம லாஸ்ட் ஃபினிஷிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளை பற்றி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறப்ப தட்ஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க் யூ ஃபார் ஜெனரஸ்லி ஷேரிங் யோர் வேல்யூபிள் டைம் வித் மீ சார். இல்லாட்டா மேடம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும் அப்படின்னா தட்ஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க் யூ ஃபார் ஜெனரஸ்லி ஷேரிங் யோர் வேல்யூபிள் டைம் வித் மீ சார். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க் யூ ஃபார் ஜெனரஸ்லி ஷேரிங் யோர் வேல்யூபிள் டைம் வித் மீ சார். ஸோ இதோட நம்மளோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த மொத்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை நான் கம்ப்ளீட்டாக ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி நான் லாஸ்ட் ஸ்லைடில் போடுறேன். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் ப்ளஸ் ஹெச்ஆர் அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு ஃபைனல் இன்டர்வியூக்கு நம்ம சொல்கிறது தான். அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி ரிட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு டெக்னிக்கலே இருக்கலாம். இல்லாட்டினா அது இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர் கூட போகலாம். ஒவ்வொரு கம்பெனியோட ஹையரிங் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில கம்பெனி ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆருக்கு போவாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெக்னிக்கல் டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வைப்பாங்க. ஒரு சில கம்பெனி ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டனுக்கு அப்புறம் டெக்னிக்கல் ப்ளஸ் ஹெச்ஆரை சேர்ந்து ஒரே ரவுண்டாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியோட இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்களோட ப்ராசஸ் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொன்னது ஃபைனல் ஹெச்ஆருக்கு தான். பட் அது இல்லாமல் உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டும் சேர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அகடமிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இதே இது ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் ரெண்டும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூவை வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் கோர்ஸ் ரிலேட்டடான சில ப்ராஜெக்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேசிக் இன்டர்வியூவோட எடிக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் எல்லாமே ஓப்பன் டோராக தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூஸ் உள்ள உட்காந்துருப்பாங்க. வெளியில் எந்த காலேஜில் இன்டர்வியூ பண்ணுதோ அங்கே அந்த காலேஜ்லேருந்து ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே போக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு போல்டு வாய்ஸில் நீங்கள் என்ன அப்படின்னா மே கம் இன் சார் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிமார்க்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சில வேல்யூவேஷன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் உள்ளே போகிறப்ப மே கம் இன் சார் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக கம்மின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க இல்லை நீங்கள் உட்காருங்க ஸ்டே சீட்டட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சீட்டில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லாமல் அவங்க எதுவும் சொல்லலைன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மே பி சீட்டட் சார் அப்படின்னு கேளுங்க. ஸோ அவர் கண்டிப்பாக ஓகே பி சீட்டட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அங்கே போய் அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணுன்னா நம்ம இன்டர்வியூ ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே ஐ கம் இன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க உங்களை உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்படின்னா மே பி சீட்டட் சார் இல்லாட்டினா மே ஹாவ் அ சீட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹெச்ஆர் ப்ராசஸ் இதோடு முடிஞ்சிடும். பட் ஒரு சில பேர் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கணுன்னா why should we hire you, உங்களோட வீக்னஸ் என்ன, சில ஃபர்தர் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் உங்களை காம்ப்ளிகேட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அதை நான் இன்க்ளூட் பண்ணலை. இல்லை உங்களுக்கு அதுவும் வேணும்னு சொல்லி சொன்னால் கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக அதை போடுறேன். நம்ம டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை 7 பார்ட்ஸாக படித்தோம். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் பண்ணி இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ரீட் பண்ணுறேன். மை நேம் இஸ் XYZ. I am from Theni. I did my schoolings at
XYZ school in Theni. I did my graduation in BE Computer Science and Engineering from XY College in Theni. I come from a nuclear family. My strengths are I am a self motivated, quick learner, and a great team player. My short term goal is to get a job in a reputed company, and my long term goal is to achieve a higher position in the same company where I can update my knowledge and skills and contribute to the success of the organization. நான் இங்கே மை நேம் இஸ் எக்ஸ்ஒய்இசட்னு சொல்கிற இடத்துல நீங்கள் உங்கள் நேமை போட்டுக்கோங்க. ஐ டிட் மை ஸ்கூலிங் அட் எக்ஸ்ஒய்இசட் ஸ்கூலுன்ற இதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அங்கே போட்டுக்கோங்க. இன்னுக்கப்புறம் நான் தேனின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பிளேஸில் ஸ்கூல் படித்தீங்களோ அந்த பிளேஸை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃப்ரம் XY காலேஜ் நான் போட்ட இடத்துல ஃப்ரம்முக்கு அப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்களோ அந்த காலேஜை போட்டுக்கோங்க. இன்னுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளேஸில் அந்த காலேஜில் படித்தீங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வழக்கம் போல் XYZன்னு சொல்லி ரீட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு பதில் எந்த இடத்துல உங்கள் நேம் போடணுமோ, எந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் போடணுமோ, எந்த இடத்துல உங்கள் காலேஜ் போடணுமோ நீங்கள் அதே மாதிரி ரீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீட் பண்ணலாமா? My name is XYZ. I am from Theni. I did my schoolings at XYZ school in Theni. I did my graduation in BE Computer Science and Engineering from XYZ College in Theni. I come from a nuclear family. My strengths are I am a self-motivated, quick learner and a great team player. My short-term goal is to get a job in a reputed company, and my long-term goal is to achieve a higher position in the same company where I can update my knowledge and skills and contribute to the success of the organization. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் நேம், காலேஜ் நேம், நீங்கள் படித்த பிளேஸ், அப்புறம் உங்கள் நேம் ஃபிட் பண்ணணுமோ அதை ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப 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 இதை நீங்கள் மிரர் முன்னாடி இருந்து சொல்லி பாருங்கள். ஸோ அப்போனா தான் நீங்கள் உங்கள் ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது கிளியராக தெரியும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மைல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்மைலோடு இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் அட் யோர் சக்ஸஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் எக்ஸல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதே மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஸ்மைலோட இன்டர்வியூவில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் அமையும். அது மட்டும் இல்லை பிரைட் ஃப்யூச்சரும் உங்களுக்காக அமையும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். மை ப்ரேயர்ஸ் ஆர் வித் யூ. பாய்.